ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எல்லோரும் சண்டே ஸ்பெஷல் நம்ம வீக்கா டீமெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அந்த சந்தோஷத்தை பார்த்துட்டு இன்றைக்கி எபிசோடில் கொஞ்சம் கஷ்டப்படுற போல் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம காவேரி வந்து சாவி கொடுக்க வரா, நீங்கள் போவேணான்னு சொல்லுங்கள், நான் போக மாட்டேன்னு மைண்ட் வாய்ஸில் சொல்லிக்கின்னு இருக்கிறா. விஜயம் வந்து வாயை திறக்காமல் அமைதியாக இருக்கிறாரு. தாத்தா பாட்டி மட்டும் சொல்லுடான்னு சொல்லி வற்புறுத்துறாங்க. பாட்டி கேட்குறாங்க, உன் மேலேயும் தானே காவேரி தவறு, அவன் மட்டும் தானே பாதிக்கிறான், அவன் கூட சேர்ந்து வாழ்ந்தா என்னன்னு சொல்லிட்டு. இது கரெக்டு தான். ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து டைரக்ட் சார் ஒரு புருஷன் பொண்டாட்டி கூட விரிசலை உண்டாக்காமல் இந்த இடத்துலையே அவர் போவேணான்னு சொல்கிறதும், காவேரி போயிட்டு கட்டி பிடிச்சின்னு அவர் கூட சேர்ந்து வாயிற போலே ட்ராக் எதிர்பார்த்தோம். ஆனால் வரலை. இருந்தாலும் மேலே போயிட்டு அழுதுக்குன்னு இருக்கிறாரு. அவங்கள பார்க்குறாரு காரில் போகிறதா. காவேரியும் வந்து விஜயை பார்த்துக்கினே போகிறா. அடுத்தது தாத்தா போயிட்டு, என்னடா இது போல் விளையாடுறீங்களா ரெண்டு பேரும், உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லாமன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு, விஜய் வந்து எல்லோரும் என்னை தவறாக நினச்சிருக்கிறாங்க, அவங்க நினச்சது தவறுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வச்சுட்டு, என் காவேரியை நான் கூட்டிக்கின்னு வருவேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுக்கு சத்தியம் பண்ணி தராரு. சந்தோஷம்தான். ஆனால் இருந்தாலும் வீக்கா ஃபேன்ஸுக்கெல்லாம் இது ஒரு வருத்தம் தான், பிரிஞ்சு போகிறது. இனிமேல் வந்து என்ன விஜய் சொன்ன மாதிரி காவேரியை கூட்டிக்கின்னு வராரா, காவேரியும் வந்து விஜயை ஏற்றுக்கிறாளான்னு சொல்லிட்டு அந்த எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை பை.